நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 71 சதுர்யுகங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிருஷ்ணரும் சைதன்யரும் ஒரே டைமில் தோன்றுறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பில் நாம் அந்த கலிகாலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்போது இந்த நாம சங்கீர்த்தனத்தை அவர் எப்படி விரும்பினாரோ அதே போல் நிறைய கோஷ்டிகளை உருவாக்கி ஒத்த கருத்தோட ஒன்றாக இருந்து பரப்புகிறாங்க. இதைத்தான் சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி தாகூர் அவங்க தன்னுடைய கடைசியில் உயிர் பிரிய நேரத்தில் சீடர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் ஒத்த கருத்தோட ஒன்றா இருந்து குருவுடைய அடைக்கலத்தோடு இருந்து ராதாராணியுடைய கமலபாதங்களையும் அடைக்கலம் கொண்டு குருமுகமாக அடைக்கலம் கொண்டு ரூபகோசாமி ரகுநாத தாசர் இவங்க என்ன விஷயங்களை கொடுத்தாங்களோ மகாபிரபு விஷயங்களை அதை உற்சாகத்தோட உலகம் பூரா பரப்புங்க, ஒன்றிணைந்து பரப்புங்க அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதா சீடர்கள்ட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவங்க உயிரை விடுறாங்க. இந்த சங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சைத்தன்ய மகாபிரபு 60க்கும் மேலான குழுக்களை உருவாக்கி அந்த கோஷ்டிகள்லாம் அங்கங்கே சங்கீர்த்தனம் பண்ணுது. அதில் ஒரு காலத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு ரொம்ப காலம் ஆச்சுது, அத்வைதாச்சாரியருக்கு வயசு 90 தாண்டிடுச்சு. அந்த சமயம் அவர் மகாபிரபுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார். ஒரு ஜெகதானந்தாங்கிற ஒரு பண்டிட் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். ஜெகதானந்தா யாருன்னா சத்யபாமாவுடைய அவதாரம். அதனால் சைதன்யருக்கும் இந்த ஜெகதானந்தாக்கும் நடுவில் நிறையா ஊடல் சண்டை நடக்கும், பிரேம கலகம் உண்டாகும் அடிக்கடி. அப்போ இந்த ஜெகதானந்தா அந்த கடிதத்தை அவர் சைதன்யர் அம்மாவை மாதத்துக்கு ஒருக்கா பார்க்க வருவார் பூரியில் இருந்து. அப்போ மகாபிரபு கொடுத்த பிரசாதம் இதெல்லாம் தந்து அந்த அம்மாட்ட ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போவார். அப்போ தான் அத்வைதரை பார்க்குற போது அவர் ஒரு கடிதம் கொடுத்தார். அதுதான் அத்வைதர் கடைசியாக எழுதின கடிதம் அப்படி சொல்லுவாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, சைதன்யருக்கு ஒரு பெரிய அரிசி வியாபாரியாட்டம் வந்தீங்க, நீங்கள் விரும்பினபடி அந்த வியாபாரம் எல்லார் கைக்கும் அரிசி கிடச்சிருச்சு, அரிசி இல்லாதவனே இல்லைங்கிற மாதிரி கிடச்சிட்டு இப்போ எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது, ஒரு மன நிறைவு இருக்குது. இனி இந்த வியாபாரத்தை யாரும் தடுக்க முடியாது, அது பாட்டுக்கு இது தொடரும். நமக்கு வந்த நேரம் முடிஞ்சது, நம்முடைய பிஸ்னஸ் அவ்வளோதான், இனி நம்ம போக வேண்டிய சமயம் அப்படிங்கிற மாதிரி மறைமுக அர்த்தத்தில் கடிதத்தை எழுதியிருந்தார். ஆனால் அந்த அர்த்தம் யாருக்கும் தெரியலை. நல்லா அரிநாமம் போய்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். சைதன்யருக்கு மட்டும்தான் அது தெரியும் அந்த அர்த்தம். அப்போ மகாபிரபு அந்த சமயத்தில் காசிக்கு வாரார். அந்த கடிதத்தை படித்து முடிச்சுட்டு தபனா மிஸ்ரா தான் அவருடைய முதல் சீடர், தபன் மிஸ்ரான்ட்டு. அவரும் ஒரு பிராமண பண்டிதர் தான். அவருடைய மகன்தான் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அவர் ரகுநாதருக்கு போதிக்கிறார். ரகுநாதர் ஒரு வித்தியாசமான பக்தர். சைதன்யர்கிட்ட அவரும் ஒரு 16 நாட்கள் வகுப்பு கிளாஸ் கேட்குறார் சைதன்யர்கிட்ட. அப்போ அவருக்கும் வேதாந்த கருத்துக்களை நாம சங்கீர்த்தனத்தை மையப்படுத்தி விளக்கம் கொடுக்கிறார் சைதன்யர். விளக்கம் கொடுத்து ரகுநாத் தாஸ்கிட்ட, நீ நல்ல வைராக்கியத்தோட, அதாவது ஊரில் இருக்கிற போது நீ நல்லா பாடுற, உன் பாட்டுக்கே நிறைய பேர் அடிமையாகிடுவாங்க, நல்லா பேசுகிற, ஸ்லோகங்கள்லாம்
அதாவது எப்போவுமே பக்தி பண்ணுற போது கண்ணீர் வரும். ஆனால் சாஸ்திரம் படிக்கும்போது யாருக்கும் கண்ணீர் வராது. ஏன்னா சாஸ்திரத்துக்கும் பிரேமைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரங்கநாத பட்டர் சாஸ்திரம் படிக்கும்போது அவருக்கு கண்ணீர் வரும், பிரேமையில் கண்ணீர் வரும். அப்படி ஒரு வித்தியாசமான பக்தர் ரகுநாத பட்டர், ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அதில் அவர் அந்த பாகவதம் சொல்லும் போதெல்லாம் அதை கேட்குறவங்களும் பிரேமையில் அந்த ஸ்லோகத்துக்கே அழுதுருவாங்க. அது மாதிரி சொல்வார். ஒரு தடவை விட்ட பாகவதம் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த சைதன்ய கோஷ்டிக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியமானவர். இப்போ மகாபிரபு சொன்னார், உனக்கு நல்ல இனிமையான குரல் வளம் இருக்குது, நல்ல இதயத்தில் பகவான் மேலே உனக்கு ஒரு இனிமை கிடைச்சிருக்குது, எந்த காரணத்தை கொண்டும் கல்யாணம் காட்சின்ட்டு போயிடாத. உன்னுடைய பெரியவங்க பெற்றவங்க வந்து ஒரே பிள்ளையா நீ இருக்கிற, அதனால் கல்யாணம் பண்ண உன்னை வற்புறுத்துவாங்க. அது காரணம் வயசான காலத்தில் அவங்கள யார் கவனிப்பா அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வயசான காலம் வரைக்கும் நீயே அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்துரு. அப்போ அவங்க கல்யாண பேச்சு எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் நேராக பிருந்தாவனத்துக்கு ஓடிடு. நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 71 சதுர்யுகங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிருஷ்ணரும் சைதன்யரும் ஒரே டைமில் தோன்றுறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பில் நாம் அந்த கலிகாலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்போது இந்த நாம சங்கீர்த்தனத்தை அவர் எப்படி விரும்பினாரோ அதே போல் நிறைய கோஷ்டிகளை உருவாக்கி ஒத்த கருத்தோடு ஒன்றாக இருந்து பரப்புகிறாங்க. இதைத்தான் வந்து சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி தாகூர் அவங்க தன்னுடைய கடைசியில் உயிர் பிரிய நேரத்தில் சீடர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் வந்து ஒத்த கருத்தோட ஒன்றா இருந்து குருவுடைய அடைக்கலத்தோடு இருந்து ராதாராணியுடைய கமலபாதங்களையும் அடைக்கலம் கொண்டு குருமுகமாக அடைக்கலம் கொண்டு ரூபகோஸ்வாமி ரகுநாத தாசர் இவங்க என்ன விஷயங்களை கொடுத்தாங்களோ மகாபிரபு விஷயங்களை அதை வந்து உற்சாகத்தோட உலகம் பூரா பரப்புங்க, ஒன்றிணைந்து பரப்புங்க அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதா சீடர்கள்ட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவங்க உயிரை வந்து விடுறாங்க. இந்த சங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சைத்தன்ய மகாபிரபு 60க்கும் மேலான குழுக்களை உருவாக்கி அந்த கோஷ்டிகள்லாம் அங்கங்கே சங்கீர்த்தனம் பண்ணுது. அதில் ஒரு காலத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு ரொம்ப காலம் ஆச்சுது, அத்வைதாச்சாரியருக்கு வயசு 90 தாண்டிடுச்சு. அந்த சமயம் அவர் வந்து மகாபிரபுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார். ஒரு ஜெகதானந்தாங்கிற ஒரு பண்டிட் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். ஜெகதானந்தா யாருன்னா சத்யபாமாவுடைய அவதாரம். அதனால் சைதன்யருக்கும் இந்த ஜெகதானந்தாக்கும் நடுவில் நிறையா ஊடல் சண்டை நடக்கும், பிரேம கலகம் உண்டாகும் அடிக்கடி. அப்போ இந்த ஜெகதானந்தா அந்த கடிதத்தை அவர் வந்து சைதன்யர் அம்மாவை மாதத்துக்கு ஒருக்கா பார்க்க வருவார் பூரியில் இருந்து. அப்போ மகாபிரபு கொடுத்த பிரசாதம் இதெல்லாம் தந்து அந்த அம்மாட்ட ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போவார். அப்போ தான் அத்வைதரை பார்க்குற போது அவர் ஒரு கடிதம் கொடுத்தார். அதுதான் அத்வைதருக்கு கடைசியாக எழுதின கடிதம் அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன எழுதியிருந்தாருன்னா, சைதன்யருக்கு ஒரு பெரிய அரிசி வியாபாரியாட்டம் வந்தீங்க, நீங்கள் விரும்பினபடி அந்த வியாபாரம் எல்லார் கைக்கும் அரிசி கிடச்சிருச்சு, அரிசி இல்லாதவனே இல்லைங்கிற மாதிரி கிடச்சிட்டு,
இப்போ எல்லாருக்கும் அந்த சந்தோஷம், ஒரு மன நிறைவு இருக்குது. இனி வந்து இந்த வியாபாரத்தை யாரும் தடுக்க முடியாது. அது பாட்டுக்கு இது தொடரும். நமக்கு வந்த நேரம் முடிஞ்சது. நம்முடைய பிஸ்னஸ் அவ்வளோதான். இனி நம்ம போக வேண்டிய சமயம் அப்படிங்கிற மாதிரி மறைமுக அர்த்தத்தில் கடிதத்தை எழுதியிருந்தார். ஆனால் அந்த அர்த்தம் யாருக்கும் தெரியலை. நல்லா ஹரிநாமம் போய்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். சைதன்யருக்கு மட்டும்தான் அது தெரியும் அந்த அர்த்தம். அப்போ மகாபிரபு அந்த சமயத்தில் காசிக்கு வர அந்த கடிதத்தை படித்து முடிச்சுட்டு, தப்பனா மிஸ்ரா தான் அவருடைய முதல் சீடர். தப்பன் மிஸ்ரான்ட்டு அவரும் ஒரு பிராமண பண்டிதர் தான். அவருடைய மகன்தான் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அவர் வந்து ரகுநாதருக்கு போதிக்கிறார். ரகுநாதர் ஒரு வித்தியாசமான பக்தர். சைதன்யர்கிட்ட அவரும் ஒரு 16 நாட்கள் வகுப்பு கிளாஸ் கேட்குறார் சைதன்யர்கிட்ட. அப்போ அவருக்கும் வேதாந்த கருத்துக்களை வந்து நாம சங்கீர்த்தனத்தை மையப்படுத்தி விளக்கம் கொடுக்கிறார் சைதன்யர். விளக்கம் கொடுத்து ரகுநாத் தாஸ்கிட்ட, நீ வந்து நல்ல வைராக்கியத்தோட, அதாவது ஊரில் இருக்கிற போது நீ நல்லா பாடுற, உன் பாட்டுக்கே நிறைய பேர் அடிமையாயிடுவாங்க, நல்லா பேசுகிற, ஸ்லோகங்கள்லாம், அதாவது எப்போவுமே பக்தி பண்ணுற போது கண்ணீர் வரும். ஆனால் சாஸ்திரம் படிக்கும்போது யாருக்கும் கண்ணீர் வராது. ஏன்னா சாஸ்திரத்துக்கும் பிரேமைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரகுநாத பட்டர் சாஸ்திரம் படிக்கும்போது அவருக்கு கண்ணீர் வரும், பிரேமையில் கண்ணீர் வரும். அப்படி ஒரு வித்தியாசமான பக்தர் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அதில் அவர் அந்த பாகவதம் சொல்லும் போதெல்லாம் அதை கேட்குறவங்களும் பிரேமையில் அந்த ஸ்லோகத்துக்கே அழுதுருவாங்க. அது மாதிரி சொல்வார். ஒரு தடவை விட்ட பாகவதம் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த சைதன்ய கோஷ்டிக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியமானவர். இப்போ மகாபிரபு சொன்னார், உனக்கு நல்ல இனிமையான குரல் வளம் இருக்குது, நல்ல இதயத்தில் பகவான் மேலே உனக்கு ஒரு இனிமை கிடைச்சிருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் கல்யாணம் காட்சின்ட்டு போயிடாத. உன்னுடைய பெரியவங்க பெற்றவங்க வந்து ஒரே பிள்ளையா நீ இருக்கிற, அதனால் கல்யாணம் பண்ண உன்னை வற்புறுத்துவாங்க. அது காரணம் வயசான காலத்தில் அவங்கள யார் கவனிப்பா அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வயசான காலம் வரைக்கும் நீயே அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்துரு. அப்போ அவங்க கல்யாண பேச்சு எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் நேராக பிருந்தாவனத்துக்கு ஓடிடு. அங்கே ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்களையெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க மூலமாக இன்னும் நிறையா நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அதுபடி பெரியவங்க காலம் வரைக்கும் அங்கே இருந்தார் ரகுநாதர் பட்டர். அதுக்கப்புறம் பிருந்தாவனம் வந்தார். அங்கே வந்து இவருடைய அந்த பிரேமையை பார்த்துட்டு ரூப கோஸ்வாமி அவர்கிட்ட சொன்னார், நீ பிருந்தாவனத்தில் போகிறான், பாகவத கதைகளை, பாகவத சப்தாகம் பண்ணு. பாகவத சப்தாகம் இல்லை, பாகவதத்தை நீ பேசு அப்படின்னு சொன்னார். ஏன்னா பாகவதம் 7 நாளில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. 7வது நாள் பாம்பு கடித்து பரீட்சித்து இறந்துருவாங்கிறதுனால 7 நாளில் பேச வேண்டி வந்துச்சு. மற்றபடி அதில் விஷயம் வந்து ஜாஸ்தி, நிறைய கண்டென்ஸ்டாக இருக்குது. 60 வருஷம் கூட பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ ரகுநாதர் வந்து பாகவதம் பேசக்கூடியவராக அங்கே இருக்கிறார் பிருந்தாவனத்தில். அதாவது நாமம் அப்படிங்கிறது காலகாலமாக இருக்குது. ஹரிநாமங்கிறது எப்போவுமே இருக்குது. ஆனால் அது வீரியம், அந்த நாமத்துக்கு வீரியம் இருந்தால் கூட, எப்படி விதைக்கு வீரியம் இருந்தால் கூட நிலத்தில் பக்குவம் இருந்தால் தானே அந்த விதை ரிசல்ட் தரும். நிலங்களை உழுவது போல் உள்ளங்களையும் ஒழுங்கல் என்று அப்படின்னு இயேசு ஒரு இடத்துல சொல்வார்.
உள்ளத்தை உழுது போட்டாச்சுன்னா அப்போ இந்த நாமங்கிற விதை அதில் வந்து துளிர்க்கும். இல்லாட்டி விதை பத்திரமா இருக்கும். விதை வந்து எப்பவும் சாகாது. விதை வந்து புதஞ்சிருந்தா கூட அது உயிரோடு தான் இருக்கும். ஆனால் எப்போ நிலத்துக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கோ அப்போ அது வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால தான் நிலத்தை பண்படுத்துகிற ஆயுதமாக கலப்பை இருக்குது. அந்த கலப்பையை கையில் தூக்கிட்டு தரிசனம் கொடுக்குறார் பலராமர், குரு தத்துவமான பலராமர். நிலங்களை எப்படி பண்படுத்துகிறோமோ இதே மாதிரி உள்ளங்களை பண்படுத்த குரு அவசியம். அந்த அர்த்தத்தில் அவர் வந்து கலப்பையோடு இருக்கிறார். அதுக்கடுத்து குருமுகமாக நமக்கு ஹரிநாமம் கிடைக்கும். அது வந்து துளிர்க்கும். இப்படி நாமம் வந்து எப்போவுமே இருக்குது. எவ்வளோ காலமாக மக்கள் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் பிரேம பக்தி அப்படிங்கிற இதுக்குள்ளே யாரும் அந்த அனுபவத்தை பெறலை. எல்லோரும் நான் ஒரு பக்தன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இருந்தாங்களே ஒழிய, நான் ஒரு பக்தன் காட்டிக்கிடுவாங்க, நான் எவ்வளோ பெரிய பக்தன் பாருங்கள் அப்படின்னு காட்டுவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயிலை கட்டுவாங்க, ஏதாவது ஒன்று உலகத்தில் சாதித்தாங்க. அவங்களுக்கு அந்த இறைவனை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு போனஃபைடாக அவங்க இருக்கலை. அவங்க எல்லோருடைய லைஃப்பை பார்த்தாச்சுன்னா ஒரு நல்ல சத்குரு கிடைச்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு கிடச்சிருக்கு. இல்லாட்டி அவங்க வந்து ஒரே ஏதோ நல்லது பண்ணோம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ நாமம் வந்து எப்போ வீரியம் உள்ளதாச்சுதுன்னா அந்த உள்ளத்தை பண்படுத்த 2 வாய்ப்புகளை கொடுத்தார் சைதன்யர். ஒன்று நாம சங்கீர்த்தனம், இன்னொன்று வந்து பாகவதம் கேட்குறது, அடுத்து தீர்த்த யாத்திரை போகிறது. இதுகளெல்லாம் அவர் அறிமுகப்படுத்துகிறார். பாகவதம் கேட்குறதுங்கிறது வந்து, அதாவது நாம சங்கீர்த்தனங்கிறது வெறுமனே தண்ணி ஊற்றி குளிக்கிற மாதிரி, பாகவதம் கேட்குறது வந்து சோப்பு போடுற மாதிரி. 2 இருக்கும். ஒன்று மட்டும் இருந்தால் பத்தாது. அப்போ உள்ளம் வந்து கள்ளம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் ஆகிறதுக்கு இந்த 2 அவசியப்படுது. இந்த 2 இருந்தால் அவசியப்பட்டால் கூட கொஞ்சம் ஸ்தலத்துடைய ஒரு சக்தியும் நமக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது. அங்கே போனால் என்ன ஆகும்னா, ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னாலே அங்கே ஒரு சாது இருப்பாங்க, ஒருத்தரோ பல பேரோ இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்தலத்தோடைய மகிமையை சொல்லுவாங்க. சொல்லும்போது இன்னும் கடவுள்கிட்ட நெருக்கம் உண்டாகும். அதுவும் ஒரு மறைமுக சத்சங்கம் தான் தீர்த்த யாத்திரைங்கிறது. ஏன்னா நமக்கு தெரியாமலேயே நாம் சில தவறுகளை செய்வோம். அதுகளுடைய பலன் கூட ஒன்று சேர்ந்தால் ஒரு தடையை ஏற்படுத்தலாம். தீர்த்த யாத்திரையில் அந்த தடைகள்லாம் போயிடும். மனசால் பாவம் செஞ்சால் அது கனவுல போயிடும். பொதுவாக பாவம் செஞ்சுட்டு கங்கையில் குளிச்சாச்சுன்னா அந்த பாவத்துடைய ரிசல்ட்டு எப்படி தாக்கணுமோ அந்த தாக்கம் வந்து நீங்கிடுது. ஆனால் பாவம் செய்கிற ஆசை வந்து நீங்காது. அது கெட்ட சகவாசத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் தீர்த்த யாத்திரை அப்பப்போ போகிறது. அங்கே போய் சாதனை பண்ணுற போது என்னென்னா 1க்கு 100 மடங்கு 1000 மடங்கு பலன் உண்டு. கோசாலை இருந்தால் 1000 மடங்கு பலன் இருக்கும். அது மாதிரி வேகமாக நாம் ஒரு ஆன்மீக கிரெடிட், ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கிற போது இந்த பௌதிக சஞ்சலங்கள் வந்து நம்மளை தாக்காது. நம்ம வந்து தெளிவாக இருக்க முடியும். ஒரு டெலஸ்கோப்பிக்காக ஸ்திரமாக இருக்க முடியுது. அது மாதிரி நாமம் வந்து நம்மளை பார்த்துக்குது. இப்படி மகாபிரபு நமக்கு நாமத்தால் தான் விமோசனம் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டி அதை உபதேசிச்சிருக்கிறார். அவர் வந்து கற்றுக் கொடுக்க வந்தவர். இன்றைக்கி நிறையா ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கற்றுக் கொடுத்தல்ங்கிறது என்னென்னா, நிற்க அதற்கு தக, கற்க கசடற, அப்புறம் நிற்க அதற்கு தக. அவங்க தான் கற்றுக் கொடுக்கணும். ஆச்சார் பிரச்சார்னு சொல்கிற மாதிரி போல். அப்படி சைதன்யர் அவருடைய கூட்டமெல்லாம் அப்படி இருந்துச்சு. எல்லாருமே வாழ்ந்தாங்க.
அந்த வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி இந்த நாம சங்கீர்த்தனத்தை பாரதம் பூரா பரப்புகிறாங்க. நாம் அந்த ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே இருக்கிறோம். ஹரிநாமங்களை தளராமல் சொல்ல விரும்புவோம். ஹரே கிருஷ்ணா.